Hello guys, welcome back to my channel MapTech. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பைத்தான் டுட்டோரியல்ஸோட கண்டினியூஷன் தான். ஸோ ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் வீடியோ வித் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி நான் வந்து டேட்டா டைப்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் டேட்டா டைப்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் ப்ளஸ் ஆப்ரேட்டர்ஸும் நான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதர் ஆப்ரேட்டர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இஃப் எல்ஸ் அண்ட் லூப்பிங் வந்து இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ டேட்டா டைப்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 3 primitive data types சொல்லியிருக்கேன். int, float and string. எக்ஸ்ட்ரா இன்னொன்று இருக்குது boolean. ஸோ என்னென்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ a is equal to 5 இது எடுத்துட்டிங்கன்னா இதுதான் என்ன அப்படின்னா ஸோ இது வந்து இன்டிஜர். ஸோ இன்டிஜர் ஷார்ட்டாக வந்து நம்ம இன்ட்னு சொல்லிப்போம். இன்டிஜர் நம்ம வந்து ஆனால் என்ன யூஸ் பண்ணோம்னா int அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள் b is equal to 5.45 இந்த மாதிரி டெசிமல் இருக்கிறது பேர் தான் நம்ம ஃப்ளோட்னு சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னென்னா நான் சொல்லியிருக்கேன் டபுள் கோட்ஸில் நம்ம ஒரு லெட்டர்ஸ் வந்து வெல்கம். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பூலியன் அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு இருந்தால் அதுதான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பூலியன் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ பூலியன்னா ரெண்டு வேல்யூ மட்டும் தான் எடுத்துக்கும். அது ட்ரூவா இல்லையா அப்படின்னு மட்டும் சொல்கிறதான் பூலியன். ஸோ இந்த 4 டேட்டா டைப்ஸ் தான் இருக்குது ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். ஸோ இன்டிஜர், ஃப்ளோட், ஸ்ட்ரிங் அண்ட் பூலியன். இன்டிஜர்னா ஒரு ஹோல் நம்பராக இருந்தது அப்படின்னா அது எல்லாமே இன்டிஜர்னு சொல்லுவோம். ஷார்ட்டாக இங்கே எப்படி யூஸ் பண்ணால் இன்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து டெசிமலாக இருந்துச்சுன்னா அது ஃப்ளோட்டுன்னு சொல்லுவோம். ஸ்ட்ரிங்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரிங் அதாவது வேர்ட்ஸ் அண்ட் கேரக்டர்ஸாக இருந்துச்சுன்னா அதை நம்ம ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம். பூலியன் என்ன ரெண்டு டைப் வேல்யூஸ் தான் எடுத்துக்கும். ஒன்று ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ். ஸோ இதுவும் பூலியன். ட்ரூங்கிறது பூலியன் தான், ஃபால்ஸ்ங்கிறது பூலியன் தான். ஸோ பூலியன் வந்து ரெண்டு வேல்யூ தான் எடுத்துக்கும். எய்தர் ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேட்டர்ஸ் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் நேற்று பார்த்துருந்தோம். ஸோ கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ நான் சும்மா இந்த ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் லெஸ் தென், இந்த சிம்பிள் லெஸ் தென். ஸோ ஒரு நம்பரோட இந்த நம்பர் லெஸ் தென்னாக இருக்குன்னு சொல்லலாம். அது மேத்ஸில் யூஸ் பண்ணுறேன் அதே தான். ஸோ லெஸ் தென், கிரேட்டர் தென் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இதெல்லாம் வந்து பேசிக்காக தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் ஈக்குவல் டு இதுதான் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம மேக்ஸில் என்ன பண்ணுவோம்னா இப்போ a is equal to b அப்படின்னா ஒரு ஈக்குவல் டு தான் போடுவோம். ஸோ ஒரு ஈக்குவல் டுனா a அண்ட் b வேல்யூ சேமாக இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு ஈக்குவல் டு தான் போடுவோம். பட் இங்கே ப்ரோக்ராமிங் ஜென்ரலாகவே ப்ரோக்ராமிங்கில் வந்து டபுள் ஈக்குவல்ஸ் டு அப்படின்னா தான் ரெண்டு வேல்யூவை நீங்கள் கம்பேர் ஈக்குவலான வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா இந்த டபுள் ஈக்குவல்ஸ் டு தான் யூஸ் பண்ணணும். ஸோ டபுள் ஈக்குவல்ஸ் டு அப்படின்னா என்ன அப்படின்னா ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இந்த எக்ஸ்க்ளமேட்டரி அண்ட் ஈக்குவல் டு இப்படி போட்டோம்னா இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா நாட் ஈக்குவல் டு அப்படின்னு அர்த்தம். ஸோ டபுள் ஈக்குவல் டு போட்டோம் அப்படின்னா ரெண்டு வேல்யூ சேமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால் ஈக்குவல் டுனா ரெண்டு வேல்யூ சேமாக இருக்குன்னு அர்த்தம். நாட் எக்ஸ்க்ளமேட்டரி ஈக்குவல் டுனா இது வந்து நாட் ஈக்குவல் டுன்னு சொல்லுவோம். ஸோ நாட் ஈக்குவல் டு ரெண்டு வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம நாட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே தான் வந்து கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னு 3 இருக்குது. அண்ட், ஆர் அண்ட் நாட். இது ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நீங்கள் ரெண்டு கண்டிஷன் இருக்குது. அந்த ரெண்டு கண்டிஷனுமே நீங்கள் ப்ரோக்ராம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா அண்டு போடணும். ஸோ ஆல்ரெடி ஒரு கண்டிஷன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஓட்டு போடுறீங்க அப்படின்னா உங்களோட ஏஜ் வந்து கிரேட்டர் தென் 18 இருக்கணும். அதுக்கப்புறமா இன்னொன்று ஏதாச்சும் ஒரு பிளேஸ், இந்த பிளேஸில் தான் நீங்கள் ஓட் போடணும் அப்படின்னு ரெண்டு கண்டிஷன் நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ரெண்டு கண்டிஷனுமே வந்து உங்களோட வர இன்புட் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா அண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் அப்படின்னா ரெண்டு கண்டிஷனையுமே இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் நம்மளோட ப்ரோக்ராம் வந்து ப்ரொசீட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஆர்னா என்ன மீனிங், ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் போதும் அப்படின்னு தான் அர்த்தம். ஆர்னா ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று. ஸோ இந்த கண்டிஷன் இல்லைன்னா அந்த கண்டிஷன் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆனால் போதும். அது வந்து இந்த ஆர் ஃபங்க்ஷனோட வேலையை அதுதான். ஸோ நாட் அப்படின்னா ஆல்ரெடி தெரியும். நாட்னா ஏதோ ஒரு கண்டிஷன் கொடுக்குறீங்கன்னா அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடாது அப்படின்னு அர்த்தம். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் 3 இருக்குது. அண்ட், ஆர், அப்புறம் நாட். அண்டுனா ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஆர்னா ஒரே ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் போதும். நாட்னா கொடுக்குற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடாது. ஸோ இதான் வந்து இருக்கிற பைத்தான் நம்ம யூஸ் பண்ணுற முக்கியமான ஆப்ரேட்டர்ஸ். இன்னும் நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன அப்படின்னா ஆர், நம்ம ஆல்ரெடி மேக்ஸில் யூஸ் பண்ணுவோம்ல ஆர், எக்ஸார், நாட், அது எல்லாமே வந்து நம்ம பிட்வைஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேசிக்காக இந்த 3 ஆப்ரேட்டர்ஸ் தான் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க இந்த ஆப்ரேட்டர்ஸ். அதுக்கப்புறம் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிஷன் நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணும்போது லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. பைத்தான் வந்து ரொம்ப ஈஸியாகவே நம்ம கண்டிஷன்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இதான் 4 டேட்டா டைப்ஸ். நெக்ஸ்ட் இதான் வந்து பைத்தானில் இருக்கிற பேசிக்கான ஆப்ரேட்டர்ஸ்.
ஸோ இது வந்து ஆல்ரெடி பார்த்துருந்தோம், சும்மா ஒரு கோத்ருக்காக மறுபடியும் சொன்னால் நல்லாயிருக்கும், நான் திரும்ப ரிப்பீட் பண்ணேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைத்தானில் வந்து இஃப் எல்ஸ் லூப்ஸ் அண்ட் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இஃப் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்ன? நம்ம ஆல்ரெடி தெரியும், ஜென்ரலாக இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறதா. இஃப்னாலே வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, ஒரு கண்டிஷன், இஃப்க்கு அப்புறமா ஒரு கண்டிஷன் தான். ஸோ இஃப்க்கு அப்புறம் உள்ள கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதுக்கப்புறமா சம் ரிசல்ட் இருக்கும். எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கோம், இஃப் ஐ ஸ்டடி வெல் ஐ கெட் குட் மார்க்ஸ். ஸோ இஃப் ஸ்டடி வெல்ங்கிறத கண்டிஷன், நான் நல்லா படித்தேன் அப்படின்னா எனக்கு நல்ல மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ இஃப்க்கு அப்புறமா ஒரு கண்டிஷன் நடந்துச்சு, அதாவது அதை வந்து நம்ம யூஸ் பண்ணோம், சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதா மீனிங். ஸோ அதே தான் இங்கேயும் இஃப் அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிஷன். இந்த கண்டிஷனுங்கிற இடத்துல வந்து நீங்கள் கண்டிஷன் கொடுக்கணும், என்ன கண்டிஷன் வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா இந்த கீழே ஸ்டேட்மெண்ட் 1 இருக்கு இல்லையா, அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா ஸ்டேட்மெண்ட் 1 வந்து நடக்கவே நடக்காது, டேரெக்டாக ஸ்டேட்மெண்ட் 2 போயிடும். நல்லா வந்து இன்னொரு முக்கியமான இது என்னன்னா இன்டென்டேஷன். இன்டென்டேஷன் சொல்லுவோம், அது என்ன அப்படின்னா எங்கே வந்து கோலன் வைக்கிறோம், எங்கே வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை போடுறோம், அந்த பிளாக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து இன்டென்டேஷன் சொல்லுவோம். இங்கே நல்லா கவனிச்சுங்க, இஃப்க்கும் கண்டிஷனுக்கும் நீங்கள் ஸ்பேஸ் விடணும், கண்டிஷன் முடிஞ்சதுக்கப்புறமா கோலன் வைக்கணும். இதுதான் வந்து இஃபோட சின்டாக்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சின்டாக்ஸ். இஃப்க்கு அப்புறம் ஸ்பேஸ் இருக்கணும், கண்டிஷனுக்கு அப்புறம் கோலன் வைக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் இஃப் கண்டிஷனுக்குள்ள என்னென்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இஃப்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டேட்மெண்ட் 1க்கும் ஸ்டேட்மெண்ட் 2க்கும் பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே தள்ளி இருக்கு பாருங்கள், இஃப் கண்டிஷன் கோலுக்கு அப்புறமா ஸ்டேட்மெண்ட் 1 வந்து இஃப் இந்த பிளாக்குள்ளே வந்து உள்ளே தள்ளி இருக்கு. அப்போனா இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா மட்டும்தான் இந்த ஸ்டேட்மெண்ட் 1 வந்து அது நடக்கும், அப்படி இல்லைன்னா நடக்காது. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 2 பார்த்தீங்கன்னா இஃப் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே ஸ்டேட்மெண்ட் 2 வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். அதான் கொடுத்துருக்காங்க, ஹியர் த கண்டிஷன் இஸ் ட்ரூ இஃப் பிளாக் வில் கன்சிடர் ஒன்லி ஸ்டேட்மெண்ட் 1 டு பி இன்சைட் இட்ஸ் பிளாக். ஸோ வந்து இஃப் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் 1 வந்து எக்ஸிக்யூட் ஆகும், அப்படி இல்லைன்னா எக்ஸிக்யூட் ஆகாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டேட்மெண்ட் 2க்கு போயிடும். ஸோ இங்கே அந்த ஃப்ளோ சார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரைட் சைடில் இருக்கிற ஃப்ளோ சார்ட். ஸோ டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் அது ஒன்றும் கிடையாது, கண்டிஷன் தான். ஸோ அந்த கண்டிஷன் நீங்கள் வந்து செக் பண்ணுறோம், அது ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் உள்ளே போகும். உள்ளே இங்கே என்ன இருக்குது நமக்கு அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து நடக்கும். ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா இந்த பிளாக் வந்து நடக்காது, நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 2க்கு போயிடும். ஸோ இங்கே ஸ்டேட்மெண்ட் 2க்கு வந்துடும். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க, இஃப் வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் 1 நடக்கும், அப்படி இல்லைன்னா ஸ்டேட்மெண்ட் 2க்கு வந்து மூவ் ஆகிடும். அதே தான் இந்த பிளாக் டயக்ராம் சொல்கிறாங்க. ஸோ ஒன்றும் கிடையாது, இன்டென்டேஷன் ரொம்ப முக்கியம். இஃப் கண்டிஷன் கோலனுக்கு அப்புறமா இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற ஃபங்க்ஷன்லாம் நீங்கள் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இதுக்கு இஃப் கண்டிஷனுக்குள்ள வரணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அந்த பிளாக்குள்ளே வச்சுக்கோங்க. அதாவது இஃப்க்கும் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நல்ல ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுத்து தான் நீங்கள் வந்து டைப் பண்ணணும். அப்போ தான் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இஃப்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். இந்த ஸ்டேட்மெண்ட் 2 பார்த்தீங்கன்னா பாருங்கள், இஃப்க்கு நேராக இருக்குது. ஸோ அதாவது அதோட மீனிங் என்ன, இஃப் கண்டிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதில் என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் போட்டணும். அதெல்லாம் முடிஞ்சு எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஸ்டேட்மெண்ட் 2 வந்து எக்ஸிக்யூட் ஆகும், அதான் மீனிங். ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இங்கே பாருங்கள், i is equal to 10 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் இதை தான் நான் கண்டிஷன் சொன்னேன், இந்த கிரேட்டர் தன்ங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இது வந்து கண்டிஷனல் ஆப்ரேட்டர் ஆர் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஸோ i is equal to 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10 விட 10 கிரேட்டர் தென் 15, 10 வந்து 15ஓட கிரேட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த கண்டிஷன், இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவனிங்க, i is equal to 10. ஸோ 10 இங்கே இருந்துச்சு செக் பண்ணோம், இஃப்ல வந்து செக் பண்ணோம், 10 greater than 15 இல்லை கிடையாது. ஸோ இந்த பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது, ஸ்ட்ரைட்டாக எங்கே வரும்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடும், ஐ எம் நாட் இன் இஃப். ஏன்னா 10 வந்து 15 விட கிரேட்டர் கிடையாது. அதனால சப்போஸ் இப்போ வந்து 20 இருக்குது அப்படின்னா, ஸோ 20 greater than 15 செக் பண்ணும், ஐயோட வேல்யூ இங்கே 20 எடுத்திருக்கீங்க அப்படின்னா, ஸோ 20 greater than 15 இருந்தால் மட்டும்தான் இங்கே பிரிண்ட் வந்து இது வந்து லெஸ் தென் 10 அப்படின்னு அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், அப்படி இல்லைன்னா ஆகாது. ஸோ அதுதான் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆல்ரெடி பார்த்தோம், இஃப்னா ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம், ஸோ அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இங்கே வந்து நடக்கும். ஸோ ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இஃப் கண்டிஷனுக்கு அப்புறம் ஸ்டேட்மெண்ட் 1, சப்போஸ் அந்த இஃப் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா ஸ்டேட்மெண்ட் 2க்கு வந்துடுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ அதே மாதிரி தான் இங்கே சப்போஸ் உங்களுக்கு இல்லை இது சாட்டிஸ்ஃபை ஆகலாம், எனக்கு வேறு நடக்கணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா ஸோ இஃப் எல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் இங்கே கண்டிஷன் கொடுக்குறீங்க, அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன கோடு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோடை வந்து இந்த பிளாக்குள்ளே போட்டுக்கலாம். சப்போஸ் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா எனக்கு வந்து இதுதான் நடக்கணும், அப்படி ஆல்டர்னேட்டிவாக இது நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்ஸுக்கு வந்துடும். ஸோ எல்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் என்ன கோட் கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே இஃப் இந்த கண்டிஷனை செக் பண்ணோம், சப்போஸ் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா எல்ஸ்க்கு மூவ் ஆகிடும், அதான் எல்ஸோட மீனிங். இஃபோட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இதுக்குள்ளே நடக்கும், சப்போஸ் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா எல்ஸ் வந்து மூவ் ஆயிடும். எக்ஸாம்பிள் வந்து நான் ஓட்டிங் அதே சொல்கிறேன். ஸோ ஓட்டிங்க்கு வந்து உங்கள் ஏஜ் வந்து 18 கிரேட்டராக இருந்தால் மட்டும்தான் உங்களால் 18 or 18 கிரேட்டராக இருந்தால் மட்டும்தான்
உங்களால் ஓட் பண்ண முடியும். ஸோ இஃப் வந்து ஏஜை செக் பண்ணுறீங்க, ஏஜ் வந்து யூசர் கிட்டே வாங்குறீங்க, கண்டிஷன் வந்து ஏஜ் கிரேட்டர் தென் 18 செக் பண்ணுறீங்க. செக் பண்ணிங்கன்னா இவர் எலிஜிபிள் டு ஓட்டுன்னு போடுறீங்க. இல்லை அப்படின்னா சொல்கிறோம்ல, அதான் எல்ஸ். இல்லைன்னா என்ன பண்ணணும், நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள்னு சொல்லணும். அதுதான் வந்து இஃப் எல்ஸோட மீனிங். ஸோ இஃப் வந்து ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது நடக்கணும். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் ஒரு ஐடியா சொல்கிறோம்ல, அதுதான் எல்ஸ். ஸோ இதுதான் இதோட எஃப் எல்ஸோட மீனிங். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பிளாக் டயக்ராம் கொடுத்துருக்காங்க, நல்லா கவனிச்சிங்கன்னா புரியும். டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் அதான் இங்கே என்ன நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம், ஏஜ் கிரேட்டர் தென் 18 செக் பண்ணுறோம். ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், வேலிட்னு பிரிண்ட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து எலிஜிபிள் டு ஓட், அதுதான் பாடி ஆஃப் இஃப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இஃப் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸ் அப்படின்னா தானா இங்கே எல்ஸ் இருக்கிறதுனால எல்ஸுக்கு மூவ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இதில் பார்த்தீங்கன்னா இஃப் மட்டும்தான் இருக்குது, எல்ஸ் கிடையாது. ஸோ அதனால் நார்மல் அடுத்த லைன் வந்து ஸ்டேட்மெண்ட் 2 ஸ்டேட்மெண்ட் 2 எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும் ப்ரோக்ராம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது, எல்ஸ் இருக்கிறதுனால எல்ஸ் பிளாக்கை போய் செக் பண்ணும். எல்ஸ் பிளாக்ல என்ன இருக்கோ அது ஃபுல்லாக நடக்கும். ஏன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுனாவே ஆல்ரெடி எல்ஸில் என்ன இருக்கோ அது நடந்தே தீரும். அது முடிச்சதுக்கப்புறம் வந்து அடுத்து வந்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் மூவ் ஆகும். ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இஃபா எல்ஸா இல்லை இஃப் எல்ஸ் வேணுமான்னு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள், i is equal to 20 அப்படின்னு இருக்கு. ஸோ இஃப் ஐ வந்து லெஸ் தென் 15 அப்படின்னா இந்த இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லைனா இந்த ரெண்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நடக்கணும் கொடுத்துருக்காங்க. அப்படி இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பிரிண்ட் இஃப் ஐ எம் நாட் இன் இஃப் அண்ட் நாட் இன் எல்ஸ் பிளாக்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கவனிச்சிங்கன்னா 20 லெஸ் தென் 15 கிடையாது. ஸோ வந்து இஃப் பிளாக் வந்து நடக்காது. ஏன்னா 20 வந்து 15 கிரேட்டர், பட் லெஸ் தென் கண்டிஷன் செக் பண்ணுறோம். ஸோ இஃப் பிளாக் நடக்காமல் எல்ஸ் பிளாக்கு மூவ் ஆகிடும். இந்த எல்ஸ் பிளாக் மூவ் ஆகிடும். ஸோ என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா I is greater than 15 and I am in else blockங்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதுக்கப்புறமா, ஏன்னா எல்ஸ் பிளாக் முடிஞ்சிருச்சு, ஏன்னா இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாதோட எல்ஸ் பிளாக்குள்ளே வரும். ஸோ எல்ஸ் பிளாக்ல என்ன இருக்குன்னா ரெண்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ அது பிரிண்ட் ஆகிடும். இது முடிச்சதுக்கப்புறம் நார்மல் ஃப்ளோக்கு போயிடும். நார்மல் ஃப்ளோ என்ன இந்த பிரிண்ட், ஏன்னா இஃப் எல்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். இஃப் ஐ எம் நாட் இன் இஃப் அண்ட் நாட் இன் எல்ஸ் பிளாக் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு மூவ் ஆகிடும். ஸோ இதான் இஃப் எல்ஸோட சின்டாக்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அதோட எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா இஃப் எல்எஃப் அண்ட் எல்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது அப்படியே சிமிலர் தான். இஃப் அண்ட் எல்ஸில் என்ன, உங்களால் ஒரு கண்டிஷன் கொடுத்தா செக் பண்ண முடியும். இஃப்க்கு அப்புறமா நீங்கள் ஒரு கண்டிஷன் கொடுப்பீங்க, அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இஃப் பிளாக்ல உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் நடக்கும். இல்லைன்னா எல்ஸுக்கு வந்து உங்களால் கண்டிஷன் கொடுக்க முடியாது. அது நடக்கல அப்படின்னாலே எல்ஸுக்கு தானாக மூவ் ஆகிடும். நீங்கள் வந்து இன்னும் 2-3 கண்டிஷன் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா எல்எஃப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இஃப்ல வந்து ஒரு கண்டிஷனை போடலாம், அந்த ஸ்டேட்மெண்ட் நடக்கலாம். எல்எஃப்ல வந்து இன்னொரு கண்டிஷனை போடலாம், அது ஒரு ஸ்டேட்மெண்ட் நடக்கும். சப்போஸ் அந்த நீங்கள் எல்எஃப் வந்து எத்தனை வேணால் கொடுத்துக்கலாம். இஃப் அண்ட் எல்ஸ் வந்து ஒன்று தான் இருக்கணும். ஒரு இஃப் பிளாக் தான் இருக்கணும், ஒரு எல்ஸ் பிளாக் தான் இருக்கணும். ஆனால் எல்எஃப் வந்து எத்தனை வேணா இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து 4 கண்டிஷன் செக் பண்ணணும். 4 கண்டிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் 5வது கண்டிஷன் தான் எல்ஸ். ஸோ எல்ஸுக்கு வந்து கண்டிஷன் போட முடியாது. இந்த 4 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா எல்ஸில் என்ன இருக்கோ அது வந்து நடந்துடும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இங்கே ஒரு நம்பரை செக் பண்ணுறீங்க. இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். i is equal to 10 வைக்கிறீங்க. ஸோ யூஸ் ஒரு வேல்யூ வாங்குறீங்க. அந்த வேல்யூ வந்து 10 ஈக்குவல் டு அப்படின்னு செக் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து ஈக்குவல் டு யூசரோட வேல்யூ ஈக்குவல் டு 5 இருந்தால் இது நடக்கணும், 10 இருந்தால் இது நடக்கணும், 15 இருந்தால் இது நடக்கணும். அப்படி எதுவுமே இல்லைன்னா எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல இந்த நம்பர் வந்து நாங்கள் யூசரோட சாய்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பிரிண்ட் பண்ண நினச்சிங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் இங்கே வந்து பிளாக் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் வந்து அதை மேட்ச் செக் பண்ணும். என்ன கண்டிஷன் நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நீங்கள் யூசரோட வேல்யூ வந்து 3 வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து ஈக்குவல் டு 5 செக் பண்ணுறீங்க. ஸோ 3 வந்து நாட் ஈக்குவல் டு 5, அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நடக்காது. எஸ் ஸ்டேட்மெண்ட் 1 இருக்கு, அது நடக்காது. ஸோ நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணும். அதாவது எல்எஃப், செகண்ட் கண்டிஷன் வந்து எல்எஃப்ல செக் பண்ணும். இது வந்து நம்ம யூசர் வேல்யூ 3 தான். ஸோ இங்கே எல்எஃப்ல வந்து இப்போ 10 செக் பண்ணுறீங்க அப்படின்னா 10 செக் பண்ணும். இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு போகும், ஏன்னா இல்லை கிடையாது. ஸோ அப்படியே செக் பண்ணிகிட்டே இருக்கும். இஃப் எல்எஃப் நெக்ஸ்ட் எல்எஃப் கண்டிஷன் கொடுத்தீங்கன்னா அதை செக் பண்ணும். அடுத்து எல்எஃப் இருந்தால் செக் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா தான் ஃபைனலாக எல்ஸில் என்ன இருக்கோ அது கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆயிடும். ஏன்னா 4 கண்டிஷனும் 5 எத்தனை கண்டிஷன் கொடுத்துருக்கீங்களோ சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா எல்ஸ் பிளாக் தானாக போயிட்டு எல்ஸ் பிளாக்ல என்ன இருக்கோ அது ஸ்டேட்மெண்ட் முடிச்சுட்டு நார்மல் எக்ஸிக்யூஷன் ஃப்ளோக்கு போயிடும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ i is equal to 20 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ ஐயோட வேல்யூ 20 வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதில் பாருங்கள் i is equal to 10 செக் பண்ணுறாங்க. ஆனால் ஐயோட வேல்யூ 20, அது வந்து நாட் ஈக்குவல் 10. அதனால் இந்த இஃப் பிளாக்ல போகுது. நெக்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணும், இந்த எல்எஃப் கண்டிஷனுக்கு வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா i is equal to 15 செக் பண்ணுறாங்க. 15 கிடையாது. ஸோ அதனால் இந்த எல்எஃப் விட்டுட்டு நெக்ஸ்ட் எல்எஃப்க்கு மூவ் ஆகிடும். இந்த எல்எஃப்ல செக் பண்ணுது, i is equal to 20 செக் பண்ணுது. ஆமாம் கரெக்ட். ஸோ சேமாக இருக்கிறதுனால இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் பிரிண்ட் ஆகும். i is 20 அப்படிங்கிற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். எல்ஸ் வந்து பிரிண்ட் ஆகாது. ஏன்னா எங்கே வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அங்கே தான் பிரிண்ட் ஆகும். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா மட்டும்தான் எல்ஸ் பிளாக் வரும். ஸோ இங்கே வந்து 20 மேட்ச் ஆயிடுச்சு, ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகிடும். i is 20 சொல்லி பிரிண்ட் ஆகிட்டு நார்மல் ஃப்ளோக்கு போயிடும்.
ஸோ அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி. இஃப் எல்ஸ் அண்ட் எல்எஃப் உங்களோட ரெக்குயர்மெண்ட் அண்ட் உங்களோட ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சர் நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். பார்க்க ரொம்ப ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு பேர் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஸோ ரெஃபரன்ஸ் எல்லாமே நான் வந்து இந்த லிங்க்கில் பிபிடியோட எண்ட் லிங்க்கில் நான் கொடுத்துருக்கேன். வேணா இதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இஃபெல்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அந்த ஓட்டிங் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஓட்டருக்கான எலிஜிபிலிட்டி, ஒரு யூசர் வந்து வராங்க, அவங்க ஏஜை வாங்குறோம், அவங்க வந்து எலிஜிபிலிட்டியா, ஓட் பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டியா இல்லையா அப்படிங்கிற ப்ரோக்ராம் வந்து இப்போ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஓட்டரோட வந்து எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அவங்க ஏஜ் வேணும். அதனால் யூசர்கிட்ட நம்ம ஏஜ் வாங்கலாம். ஸோ ஏஜ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஏஜ் எப்போவுமே ஒரு நம்பராக தான் இருக்கும், 17, 16, 15. ஸோ ஹோல் நம்பராக தான் இருக்கும். ஸோ அதனால் இன்ட், ஸோ அதனால் இன்ட் ஆஃப் அப்படின்னு யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இன்ட்டு தான் நமக்கு தேவை. ஏஜ் வந்து இன்ட்டாக தான் இருக்கும். ஸோ இன்புட் வாங்குறதுக்கு என்ன ஃபங்க்ஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இன்புட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான் நம்ம வாங்கணும். ஸோ உள்ள இன்புட் ஆஃப்குள்ளே நம்ம லேபிள், என்ன லேபிள்னா என்டர் யுவர் ஏஜ்னு வாங்க போகிறோம். ஸோ அதனால் அதை உள்ளே கொடுக்குறேன், என்டர் யுவர் ஏஜ். யூசர் வந்து ஏஜ் வாங்கிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏஜ் வந்து செக் பண்ண போகிறோம். 18 கிரேட்டராக இருந்தால் அவங்க எலிஜிபிள், அப்படி இல்லைன்னா நாட் எலிஜிபிள். ஸோ அதனால் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான், இஃபெல்ஸ் வச்சு நம்ம முடிச்சிடலாம். ஏன்னா ஒரு கண்டிஷன் தான், ஏஜ் கிரேட்டர் தென் 18 இருந்தால் எலிஜிபிள், அப்படி இல்லைனாலே நாட் எலிஜிபிள் தான். ஸோ இல்லைனாலேன்னு சொல்லிடுறோம் அப்படின்னா எல்ஸ். நம்ம ஆல்ரெடி இன்னொரு கண்டிஷன் எல்எஃப் போட்டு யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ அதனால் இஃப், ஸோ ஸ்பேஸ் கொடுக்க சொல்லியிருக்கேன். கண்டிஷன் என்ன, ஏஜ் வந்து கிரேட்டர் தென் 18 அப்படின்னா செக் பண்ணுறோம். ஸோ கண்டிஷன் முடிச்சதுக்கப்புறமா கோலன் வைக்கணும். அதுக்கப்புறம் என்ட்ரு கொடுத்தாலே தானாக தெரியும் அந்த கர்சர் வந்து நெக்ஸ்ட் ஒரு பிளாக் உள்ளே தள்ளிடும். அப்படின்னா இஃப்க்குள்ளே நடக்க போகுது. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறது நடக்குதுன்னு அர்த்தம். ஸோ என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறேன். பிரிண்ட்டில் வந்து யூ ஆர் எலிஜிபிள் அப்படின்னு பிரிண்ட் பண்ண போகிறேன். யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து எல்ஸ். ஸோ அப்படி இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா எல்ஸ் பிளாக்ல என்ன கொடுக்க போறோம்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள். ஸோ பார்த்தாலே தெரியும் அந்த பிரிண்ட் வந்து இஃப்க்குள்ள முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எல்ஸ் பாருங்க, இஃப் எல்ஸும் சேமாக இருக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, எல்ஸ்க்கு அப்புறம் கோலன் வச்சதுக்கப்புறமா அது பாருங்க உள்ள பிரிண்ட்டும் சேமாக இருக்கும். அப்படின்னா அந்த பிளாக்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே என்ன பிரிண்ட் பண்ண யூ ஆர் நாட் எலிஜிபிள். not eligible to vote. ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏஜ் கேட்குது, நான் வந்து 5 கொடுக்குறேன். ஸோ யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ஓட், ஏன்னா 5 வந்து 18 லெஸ்ஸர். ஸோ மறுபடியும் ரன் பண்ணுறேன், கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ 19 கொடுக்குறேன். யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட், ஏன்னா வந்து 18 கிரேட்டராக இருக்குது. இப்போ இன்னொன்று, ஸோ நான் என்டர் ஒரு ஏஜ் வந்து 18 கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ நாட் எலிஜிபிள் டு ஓட் இருக்குது. பட் 18 ஆர் கிரேட்டர் தென் அப்படின்னு கண்டிஷன் நீங்கள் வந்து 18 இருந்தால் கூட ஓட் பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் கண்டிஷன் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, ஏன்னா 18 இருந்தாலுமே எலிஜிபிள் தான், 18ஓட கிரேட்டராக இருந்தாலும் எலிஜிபிள் தான். ஸோ அதனால தான் இந்த ஈக்குவல் டு மீன்ஸ் வந்து கிரேட்டராகவும் இருக்கலாம். 18 அண்ட் 18 ப்ளஸ்ஸாக இருந்தால் யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட். ஸோ 18 கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் இஃப் எல்எஃப் அண்ட் எல்ஸை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறேன். ஸோ ஒரு நம்பர் கொடுத்தா அந்த நம்பர் பாசிட்டிவ் நம்பரா இல்லை நெகட்டிவ் நம்பரா இல்லை வந்து அது ஜீரோவா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அது இஃப் எல்எஃப் எல்ஸ்க்கு ஒரு சூட்டபிளான எக்ஸாம்பிள். ஸோ செக் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் வேணும். ஸோ யூசர்கிட்ட நம்பர் வாங்கணும். ஸோ அந்த நம்பரை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூசர்கிட்ட வாங்குறேன். ஸோ அது வந்து நான் இன்ட்டாக எடுத்துக்கிறேன். ஸோ இன்ட் ஆஃப் யூசர்கிட்ட இன்புட் வாங்குறதுக்கு ஃபங்க்ஷன் இன்புட் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ இன்புட் ஆஃப் கொடுக்குறேன். ஸோ இன்புட் ஆஃப் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா என்டர் நம்பர் அப்படின்னு கொடுக்குறேன். enter a number. ஸோ ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ண போகிறோன்னா இது வந்து பாசிட்டிவாக செக் பண்ண போகிறோம். பாசிட்டிவ்னா என்ன வேணும்னா இஃப் கண்டிஷன் என்னென்னா எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா அது என்ன அப்படின்னா பாசிட்டிவ் நம்பர். ஸோ பிரிண்ட் என்ன கொடுக்க போகிறோன்னா பாசிட்டிவ் நம்பர். ஸோ எல்எஃப் செகண்ட் கண்டிஷன் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ் வந்து லெஸ் தென் 0வா இருந்தது அப்படின்னா இது வந்து நெகட்டிவ் நம்பர் அப்படின்னு நான் கொடுக்க போகிறேன். அப்படி இல்லை இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா ஸோ நான் என்ன கொடுக்க போகிறேன்னா நம்பர் ஈக்குவல்ஸ் டு 0 அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு யூசர்கிட்டேருந்து ஒரு நம்பர் வாங்குகிறோம். அது கிரேட்டர் தென் 0 அப்படின்னா பாசிட்டிவ் நம்பர்னு பிரிண்ட் பண்ணுறேன். லெஸ் தென் 0னா செகண்ட் கண்டிஷன் செக் பண்ணுறேன். லெஸ் தென் 0 வந்துச்சுன்னா நெகட்டிவ் நம்பர். அப்படி இது ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். கண்டிப்பாக அது என்ன தான்
கண்டிப்பாக ஈக்குவல் டு 0 தான் இருக்கும். ஸோ இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் இப்போது. ஸோ என்டர் நம்பர். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு 3ன்னு கொடுக்குறேன். ஸோ பாசிட்டிவ் நம்பர் எனக்கு இப்போ வரணும். ஸோ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நம்பர்னு வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம நெகட்டிவ் நம்பருக்கு ஒரு டெஸ்ட் கேஸ் பண்ணலாம். ஸோ என்டர் நம்பர் கேட்குறாங்க. ஸோ -5 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நெகட்டிவ் நம்பர் கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ 0 இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்டர் நம்பர் நான் 0 கொடுக்குறேன். இப்போ ஈக்குவல்ஸ் 0ன்னு வரணும். ஸோ நம்பர் ஈக்குவல்ஸ் 0. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இஃப் எல்இஃப் அண்ட் எல்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையானப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் அண்ட் எல்ஸ் பார்த்தாச்சு, இஃப் எல்இஃப் அண்ட் எல்ஸ் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம லூப் பார்க்கலாம். ஸோ லூப்பில் என்னென்ன இருக்குன்னா 2 லூப் இருக்குது, வைல் லூப் அண்ட் ஃபார் லூப். அது எப்படி யூஸ் பண்ணுறது அது வித் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் கான்செப்ட்ஸ் லேட்டாக கொடுக்குறதுக்காக ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் தான் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிக்கிறேன். தனியாக ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே தனியாக வீடியோஸில் நான் போடுறேன். ஸோ இது வந்து கான்செப்ட் வீடியோ, ப்ரோக்ராம் வீடியோ தனியாக போடுறேன், அதையும் போய் பாருங்கள். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தேவையான இதுக்கு ரிலேட்டட் வீடியோஸ் அண்ட் ரெஃபரன்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுக்குறேன், போய் பாருங்கள். Okay, until then, bye.